டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் மீது மேல் நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்த்குமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஆனந்த்குமார், இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு எதிராக இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இதில் ஆகாஷ் பாஸ்கரிடமிருந்து ஆவணங்கள் மற்றும் சில மின்னணு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்கவும் இருவர் மீதான மேல் நடவடிக்கைகளுக்கும் தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற தடை உத்தரவை மீறி அமலாக்கத்துறை தரப்பில் மேல்முறையீட்டு அதிகாரி இருவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியதாக அமலாக்கத்துறை சம்மனை எதிர்த்தும் இருவர் சார்பிலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி MS ரமேஷ், லட்சுமி நாராயணன் ஆகியோருடைய அமர்வு அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டனர். மேலும் அமலாக்கத்துறையின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதி நிஷா பானு மற்றும் சவுந்தர் ஆகியோருடைய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜராக இருந்த வழக்கினர் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அதே போன்று பதில் மனு தாக்கல் செய்யாததற்காக அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எதிர்த்தும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கினர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ஏற்கனவே விசாரித்த அமர்வே விசாரிக்கவும் அந்த அமர்வில் பட்டியலிடவும் வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு பட்டியலிட்ட நீதிபதிகள் வழக்கை தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.